சசிகலா ரொம்ப தாமதமாக அ தன்னுடைய நிலைப்பாடை அறிவிப்பதற்காக வெளியில வந்திருக்காங்க. இவ்வளவு தாமதமா வந்திருந்தாலுமே, சசிகலாவினுடைய நேற்றைய பேச்சு, இனி அ அடுத்தடுத்து சசிகலாவினுடைய நடவடிக்கைகள், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அல்லது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்குள்ளாக. அதிமுகவினுடைய வாக்குகள் அ தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏடிஎம்கேவோட வோட் பேங்க் கொஞ்சம் நீங்க வந்து ரொம்ப பெரிய அளவுல ஸ்விங் ஆகணும். தோல்விய மட்டுமே நிர்ணயிக்கிறதா இருக்கணும்னுலாம் நான் சொல்லல. ஒரு 2லிருந்து 3% வாக்குகள் கூட இந்த பகுதிகள்ல எல்லாம் மாறலாம். ஆனா நேற்றைக்கு சசிகலா பேசின விஷயங்கள தொட்டு தான் நான் பேசணும்னு நெனைக்கிறேன். இது என்ன ஆகும்? அவங்க அந்த இம்பாக்ட் என்ன? அந்த சூஸ் பண்ண இடம் என்ன? அவங்க பேசின விஷயங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி, சசிகலா இன்னும் நிறைய விடை தெரியாத கேள்விகளுக்கு அ இன்னும் சொல்லப்போனா, அ அதிமுகவுல சொல்லப்பட்ட அதிமுகவினராலேயே ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு யூஸ் பண்ண வார்த்தை வந்து மர்மம். அந்த மர்மங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார் சசிகலா.